ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஜியோ பிசினஸ் சேனலுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆப்ஷனை மேக்ஸை பேஸா வச்சு ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மந்த்லி பேசிஸ்ல கால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல வேணுமாலும் நீங்க அதில் பே பண்ணி மந்த்லி ஜாயின் பண்ணி நீங்க கால்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ 25/6 மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்காங்க. மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நல்ல கேப் அப்பில் இருக்காங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் சைடில் இருந்த மார்க்கெட். நிஃப்டியில் வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால எக்ஸ்பைரி அப்படி நடந்ததுனால அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அந்த அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லெவல்ஸ் ஆன 24,077, அதே மாதிரி 24,112, 214, 233. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, 212 சப்போர்ட் எடுத்துட்டு 233 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியல. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? 24,077க்கு கீழே வந்திருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எதுக்கு நேற்று நல்லா வாலட்டைலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இது சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஸோ மொத்த மூமெண்ட்டுமே வெள்ளிக்கிழமையோட மூமெண்ட்டும் சேர்த்து வந்து அதில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நேற்று வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க நேற்று எக்ஸ்பைரி ஃப்ரைடே மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அங்கே ரிவர்சல் ஆகி தப்புன்னு கீழே வந்திருக்காங்க சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஸோ கீழே விழுந்த மார்க்கெட் 24,050 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். 24,000 கால் அண்ட் 24,000 புட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 142 அப்படிங்கிறது கீ லெவல், 119 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட்டை பாருங்க, நேற்று இங்கே கீழே வராங்க, ஸ்டார் லெவல் கீழே வராங்க. ஸோ அப்போ ப்ராப்பரான எண்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 196 அப்படிங்கிற நம்மளோட லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 214 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் என்னவா இருக்கும்? 282. ஸோ கரெக்டாக பாருங்க, மார்க்கெட் 282 போய் ரீச் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 321 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே சஸ்டைன் ஆக முடியாமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இதான் நடந்திருக்கு. ஸோ இவங்க ஏன் கீழே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா 24,050 பார்க்கலாம். ஸோ 24,050 மேலே போன மார்க்கெட் 317 போய் ரீச் ஆகணும், 317 போய் ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 62 அப்படிங்கிற லோக்கு கீழே வந்து மார்க்கெட் இங்கே வந்து 183க்கு கீழே வர்றாங்க. ஸோ இது அதே நேரத்தில் இங்கே 162க்கு மேலே போகிறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ப்ராப்பராக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இன்னும் ப்ராப்பராக சொல்ல போனோம் அப்படின்னா 24,100 கால் அண்ட் புட்ல நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதில் 140 அப்படிங்கிறது கீழ் லெவல், 118 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நல்லா பாருங்க, இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது கீழே உள்ள கீழே, ஸ்டார் லெவலில் கீழே ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ அப்போ நம்ம கீழே லெவலில் என்ட்ரி எடுக்கலாம். 140 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 154 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி 166 அப்படிங்கிற நம்ம சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அதே பிரேக் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 237 வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 237 வரைக்கும் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. பட் மார்க்கெட்டோட டார்கெட் அப்படிங்கிறது 219. 219 அப்படிங்கிறது எதோட ஹை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக மார்க்கெட் அப்படிங்கிறது 219 போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ 219 டார்கெட்டாக இருந்துச்சு. பட் 219 போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்ஸில் இருக்காங்க. வேற எந்த ரீசனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 233 அப்படிங்கிற நம்ம லெவல்ஸையும் போயிட்டு மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதாவது நிஃப்டி சார்ட்ல 233 போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்னால தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடங்கள், ஸோ இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நான் என்ன நினைச்சிருந்தேன், மார்க்கெட் கீழே வந்தாலும் திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே அப்சைடு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ அப்சைடு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க, மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் 154 சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைடு மூவ்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அந்த மூவ்மெண்ட் வந்து பெருசாக கிளிக் ஆகல. மார்க்கெட் அங்கே ரிவர்ஸில் அப்படி டவுன் சைடில் வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வராங்க, 154க்கு கீழே வராங்க. ஸோ இங்கே நம்ம 79 என்று எடுத்தோம் அப்படின்னா 118, அதே மாதிரி 140 இதுதான் டார்கெட்டாக இருக்கும். 118 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க, அதுக்கு மேலே போக முடியல. ஸோ இதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ரிவர்சல் ஆகியிருக்காங்க, 184 கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க, கீழே லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ நம்ம கரெக்டாக 179 என்று எடுத்தோம் அப்படின்னா 118 ஃபர்ஸ்ட் டார்கெட், 140 செகண்ட் டார்கெட், 116 வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஸோ 118 வரைக்கும் தான் போயிருக்காங்க, அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போகல. பட் ஆனால் நேற்று சென்செக்ஸில் நல்ல வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. ஸோ சென்செக்ஸில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சென்செக்ஸில் வந்து நல்ல மூமெண்ட் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சனால டேட் அடுத்த நாள் நான் வீடியோ ரெடி பண்ணுறதுனால அது வந்து வரல, இல்லாட்டி நான் அதையும் சேர்த்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதான் மார்க்கெட்டில் இருந்திருக்கு, நல்ல வாலட்டைலாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள்,
வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். 24,150 கால் அண்ட் புட். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா 144 அப்படிங்கிறது கீ லெவல், 120 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆனதுக்கு 100 மீறின ரீசனும் இதுதான். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது 24,238க்கு மேல இருந்தாலும் 180 கீழ வந்துருவாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 24,050 24,100 வந்து சப்போர்ட் பண்ணல. அப்ப 24,100க்கு கீழ வர போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப 24,150 கால் அண்ட் புட்ட பாருங்க. நம்ம புட்ல ஒருவேளை என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா 24,150 புட்ல நம்ம 103ல என்ட்ரி எடுத்துருக்கலாம். 103ல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 124 ஃபர்ஸ்ட் டார்கெட், 144 செகண்ட் டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணிருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம புட் சைடுல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா 24,150ல என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன்னு சொல்லி பாருங்க. இங்க கீழ லெவலுக்கு கீழ வராங்க, கீழ லெவலுக்கு கீழ வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழ வராங்க. ஸோ கீழ லெவலுக்கு கீழ வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழ வராங்க. அப்போ ரிவர்சல் ஆக போறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இங்க கரெக்டா 103 நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எத்தனை மணிக்கு வராங்கன்னு சொல்லி பாருங்க. சொல்லி கரெக்டாக வந்து டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:40க்கு வர்றாங்க. ஸோ 1:40க்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 1:40க்கு அங்கே ரிவர்சல் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் இங்கே என்ட்ரி எடுத்துடலாமானா என்ட்ரி எடுக்கக்கூடாது. கரெக்டாக 103 அப்படிங்கிற லெவலில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ 103ல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 144 அப்படிங்கிறது டார்கெட் மார்க்கெட் போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் தான், எதுவும் ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது. ஆன்லைன் கிளாஸஸ் தான். அதுவும் வீடியோஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் எதுவும் கிடையாது. ஆன்லைன் கிளாஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.